வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் இலங்கை மக்கள்கிட்ட காசெல்லாம் இவ்வளோ நாளாக எங்கே போயிருக்குது, எதனால் இலங்கையில் இதுவும் ஒரு காரணம் தான், இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான். இந்த காரணத்தினாலே இலங்கை ஒரு பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு சரிவை சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் காசு முன்னாள் ஜனாதிபதிகள் பாவிச்சிருக்கிறாங்க. எதற்காக செலவழிச்சிருக்காங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கா, வெளிநாட்டுக்கு போய், அதாவது வெளிநாட்டில் இருக்கிற அந்த மற்ற ஜனாதிபதி மேர், மற்ற முன்னாள் ஜனாதிபதிகள் மேர், முன்னாள் பிரைம் மினிஸ்டர் மேர் ஃபியூனரல்ஸுக்கு போகிறது, மற்றது உத்தியோகபூர்வமான சில விஜயங்களை மேற்கொள்கிறோம்னு சொல்லிக்கொண்டு வெளிநாட்டுக்கு போனது, இப்படியான நிறைய வெளிநாட்டு பயணங்களுக்கு எங்கட இலங்கை மக்கள்கிட்ட காசுகள் கோடிக்கணக்கில் செலவிடப்பட்டிருக்குது. இன்றைக்கு அந்த விடயங்கள் தொடர்பாக தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், முதலாவதாக எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், இது 2010ஆம் ஆண்டு, 2010ஆம் ஆண்டுலேருந்து 2025ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னால், முதலாவதாக வேறு யாரும் இல்லை, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை பார்த்தோம்னு சொன்னால் 2010லேருந்து 2014 இந்த 4 வருஷத்துல அவர் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டதுக்காக எவ்வளவு காசு பாவிச்சிருக்கிறேன்னு சொன்னா 3572 மில்லியன் என்று சொன்னா 357 கோடி, கிட்டத்தட்ட 357 கோடி மஹிந்த ராஜபக்ஷ பாவிச்சிருக்கிறார், அதாவது செலவு செஞ்சிருக்கிறார். எதற்காகன்னு சொன்னா வெளிநாட்டு பயணத்துக்காக, வெளிநாட்டுக்கு அவர் போறதுக்காக, வெளிநாட்டுல வேற நாட்டுக்கு போய் வந்திருக்கிறார். அது போய் வந்ததுக்காக கிட்டத்தட்ட 357 கோடி காசு எங்கட காசை அவர் செலவு செஞ்சிருக்கு. அடுத்ததாக இருக்கிற ஆளான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அதிகமாக செலவழிச்சதில்லை. அந்த லிஸ்டில் அடுத்ததாக இருக்கிறது மைத்திரிபால சிறிசேன, முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர் எவ்வளோ பாவிச்சிருக்கிறேன்னு சொன்னால் 384 மில்லியன். இவர் மஹிந்த ராஜபக்ஷவோட ஒப்படைக்க இவர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. 384 மில்லியன் சொன்னால் கிட்டத்தட்ட 38.4 கோடி, 38.5 கோடி ரூபாய் இவர் பாவிச்சிருக்கிறார். இப்போ 2015லேருந்து 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில். இதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் கோத்தபய ராஜபக்ஷ அவர்கள் 2 வருஷம் ஜனாதிபதியாக இருக்கு. அதுக்கு பிறகு அவர் ஜனாதிபதியாக இருக்கலான்னு சொல்லி மக்களே முடிவெடுத்து அவரை அங்கேருந்து அனுப்பினவங்க. அதுங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம். 2020லேருந்து 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில், இந்த காலப்பகுதியில் இந்த 2 வருஷத்துக்கு அவர் எவ்வளோ காசு செலவழிச்சிருக்கிறேன்னு சொன்னால் 126 மில்லியன் ரூபா செலவழிச்சிருக்கு. 126 மில்லியன் சொன்னா கிட்டத்தட்ட 12.5 கோடி, 12.6 கோடி ரூபா கோத்தபய ராஜபக்ஷ அவர் செலவழிச்சிருக்கு. செலவிடாங்க முன்னம் அவருக்கு அவருடைய சகோதரன் நிறைய காசு செலவழிச்சதாலே எழுதியா இவர் கொஞ்சம் குறைவாக செலவழிச்சிருக்கிறேன்னு சொல்லலாம். அடுத்ததாக யாரு பார்த்தோம்னு சொன்னா லிஸ்ட்ல இவர ஹைலைட் விஷயம் ஏன்னு சொன்னா, இவர் தான் மட்டும் வெளிநாட்டுக்கு போகையில தன்னோடைய நிறைய பேரை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். யாருன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எவ்வளோ பாவிச்சிருக்கிறேன்னு சொன்னால் 533 மில்லியன் ரூபா பாவிச்சிருக்காரு. அதாவது 53.3 கோடி, கிட்டத்தட்ட 53.5 கோடி ரூபா ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த வெளிநாட்டு பயணத்துக்காக பாவிச்சிருக்கிறார். மெட்டாக்கிட்ட இல்லாத ஒரு பிளஸ்ஸான விஷயம் என்னன்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் மட்டும் வெளிநாட்டுக்கு போய் பார்த்துட்டு வரையில தன்னோட சேர்ந்து நிறைய பேரை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, எதிர்கட்சியில் இருக்கிற ஆக்களை கூட தன்னோட சேர்த்து வெளிநாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். இங்கிலாந்து ராணியோட ஃபியூனரலுக்கு இவர் போயிருக்கிறார். அதுக்கு 10 பேரை தன்னோட சேர்த்து ஒரு 10 பேரை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். முன்னாள் ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் ஃபியூனரலுக்கு போயிருக்கிறார். அதுக்கும் 18 பேரை தன்னோட சேர்த்து ஒரு 18 பேரை கூட்டிகிட்டு போயிருக்கிறார். இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இந்தியாவுக்கு தன்னோட சேர்த்து 23 பேரை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்ப இந்த ரணில் விக்ரமசிங்கவோட கூட இருந்தாக்கள் நல்லா கொடுத்து வச்சாக்கள். ஏன்னு சொன்னா, அவர் மக்கள்கிட்ட காசு எடுத்து வெளிநாட்டுக்கு செலவழிச்சதுக்கு அவையிலும் சேர்ந்து போயிருக்கணும். அதாவது அந்த சலுகையை அவரோட கூட இருந்த ஆக்களும் அனுபவிச்சிருக்கணும்னு சொல்லலாம். அவர் அந்த மனுஷன் தான் மட்டும் போய் நாட்டை சுற்றி பார்த்துட்டு வராம தன்னோட கூட இருந்தாக்கள், எதிர்கட்சியில் இருந்தாக்கள், ஏன் எதிர்கட்சியில் இருந்தாக்களையும் கூட்டின்னு போயிருக்கிறேன்னு சொன்னா, அப்பதான் அவர் எதிர்கட்சியில் இருந்தாக்களோட கதைச்சு பேசி ஒரு முடிவு வரலாம். இது எங்களுக்கு இந்த இலங்கையோட அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது, மற்றது இந்த டீம்களை உடைக்கிறது, இந்த அரசியல் கட்சிகளை உடைக்கிறது, ஆக்களை பிரித்து கொண்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு கட்சியில் இருக்கிற ஆளை கொண்டு இன்னொரு கட்சிக்கு சேர்க்கிறது, இப்படியான விஷயங்கள்ல எல்லாம் ஒரு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வந்து வரான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும்.
அவரை பார்த்தோம்னு சொன்னால் அரசியலில் இலங்கை அரசியல்லே வந்து ஒரு முக்கியமான ஒரு மூல காரணம்னு சொல்லலாம் ரணில் விக்ரமசிங்க அவரில். அந்த மனுஷன் இப்போ கூட அந்த மனுஷன் மேலே வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு பயம் இருக்குது. இப்போ கூட ஏதாவது செஞ்சு ஆட்சிகளை கவுக்கலாம், ஆட்சிகளை மாற்றலாம், இல்லாட்டி அரசியலுக்கு திரும்ப உள்ளுக்கு வந்து ஏதாவது அவர் செய்யலாம் என்று சொல்லி இப்போ கூட அவருக்கு பயப்படுற அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அந்த மனுஷன் வந்து அந்த அளவுக்கு ஒரு அரசியலில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு புத்திசாலியான செயற்பட்ட ஒரு ஆள் இலங்கை அரசியலில் பார்த்தோம்னு சொன்னால். அப்போ அந்த மனுஷன் பார்த்தோம்னு சொன்னால் நான் மட்டும் வெளிநாட்டுக்கு போயில தன்னோட சேர்ந்து தன்னோட கூட இருந்தாக்கள் எதிர்கட்சி இருந்தாக்கள் எல்லாரையும் வந்து கூட்டிக்கொண்டு போயிருக்கிறேன். 2010 2025 ஆண்டு இந்த இவ்வளோ வருஷத்திலேயே வந்து இப்போ இருந்த ஜனாதிபதி லிஸ்ட்லாம் பார்த்தோம் தானே, அந்த லிஸ்ட்லேயே 2013 ஆண்டு தான் அதிகமான காசு, நிறைய காசு வந்து செலவழிச்சிருக்காங்க இதுக்கு, இந்த வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றதுக்கு. எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 1144 மில்லியன் ரூபா வந்து செலவழிச்சிருக்காங்க. அதாவது 114.4 கோடி ரூபா வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் செலவு போயிருக்குது. இதுக்கு வெளிநாட்டில் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. யார் இதை செலவழிச்சிருக்காங்கன்னு சொன்னால் வேறு யாரும் இல்லை, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தான் செலவு செஞ்சிருக்கிறார். எங்களுக்கு தெரியும், இந்த அனுர் அவர்களுடைய இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதிகமாக பாதிக்கப்பட்டது, அதிகமான அழுத்தத்துக்கு ஆளானது ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள். மஹிந்த ராஜபக்ஷ அவர் வந்து இருக்கிற வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து, வீட்டை எழும்ப சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது. அவருடைய மகன் வந்து இப்போ 2-3 நாளுக்கு முதல் வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்து. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய மஹிந்த அந்த ஃபேமிலிக்கு வந்து ஜனாதிபதி புதிய அரசாங்கம் வந்த பிற்பாடு வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இதை வந்து சில பேர் அரசியல் பழிவாண்டல் என்றும், சில பேர் வந்து அனுர் அவர்கள் வந்து இந்த ஊழலில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் மீது விசாரணைகளை மேற்கொள்றது. இதனால அதிகமாக ஊழலில் ஈடுபட்ட ஆக்கள் வந்து பாதிக்கப்படணும், அதில் வந்து இவையிலும் பாதிக்கப்படணும் என்ற மாதிரியான கருத்துக்களையும் வந்து சொல்லியிருக்கணும். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அந்த இலங்கை வந்து அதிகமான பொருளாதார நெருக்கடிக்கு ஆளான அந்த வருடம் எல்லாம் இந்த வருடத்துக்குள்ள தான் இருக்குது. இந்த வருடத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளோ கோடி ரூபா காசு வந்து வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணத்துக்காக வந்து இலங்கை முன்னாள் ஜனாதிபதிகள் வந்து செலவழிச்சிருக்கணும். ஓகே நண்பர்களே, இவ்வளோ தான் இந்த விடயம் தான் உங்களோட இந்த பகிர்ந்து கொள்ள நினைச்சிருந்தேன். இந்த விடயம் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னால் அதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.